பையனுக்கு கம்பெனி கொடுக்கணும். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பிரச்சனைய தீர்வுக்கு கொண்டுட்டேன். 2 ரோபோவை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். முதல்ல அந்த ரோபோவை கூப்பிடுவோம். 2 ரோபோக்களும் இங்கே வரவும் என்டர். சரி, வாழ்க்கையில இனி கஷ்டம் இல்லாம வாழலாம். வீட்டம்மா அப்பா தோசைக்கு மாவாட்ட சொல்றான். இப்ப பாருங்க, 2 ரோபோக்களும் மாவாட்டவும் என்டர். சூப்பர் ஸ்டார். சில நேரம் மைண்டுக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தா ஒரு டான்ஸ் ஆடினா நல்லா இருக்குமே, அதுக்கும் எனக்கு தீர்வு இருக்கு. 2 ரோபோக்களும் டான்ஸ் ஆடவும் என்டர். இன்னைக்கு கிரிக்கெட் எல்லாம் நம்ம இவங்க கூட சேர்ந்து விளையாண்டுக்கலாம். 2 ரோபோக்களும் கிரிக்கெட் விளையாடவும் என்டர். ஐபிஎல் எல்லாம் பார்க்கவே வேண்டாம். என் பையன் இதெல்லாம் சொல்லணும். அவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். இன்னும் நிறைய காரியங்களை அப்லோட் பண்ணணும். வந்துட்டான் பையன், வந்துட்டான். ஆச்சரியமா பாக்க. அப்பா எப்பா இவங்க யாரு? 2 ரோபோடா. ரோபோவா? ஆமா, ஆச்சரியப்படாத. அது எப்படி இயக்கணும் நான் சொல்லித்தரேன்டா. நீ மனுஷன் மாதிரி இருக்குப்பா. ஆமா, அப்பதானே மத்தவங்க வித்தியாசம் தெரியுங்க பாரு. ஆனா சில ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசை இருக்கும்ல. ஆமாமா, இங்க பாரு என்ன செய்யணும்னு சொல்றேன். 2 ரோபோக்களும் ஃபுட்பால் விளையாடவும் என்டர். எப்படி பத்தியா? தலையாலே பாலமா அடிக்கும். என்ன வேலையோ இது நம்ம யூஸ்ஃபுல். நம்ம தேவைக்கு என்ன வேலை வேணுமோ அதெல்லாம் இதுல அடிச்சு டைப் அடிச்சுட்டு என்டரை கொடுத்தா போதும். நமக்கு என்ன தேவையோ அதை டைப் அடிச்சுட்டு என்டர் கொடுத்தா போதும். அவ்வளவுதான். ஃபோன் வருதுன்னு அப்படியா? நான் பாத்துக்கேன்பா. 2 ரோபோக்களும் எனக்கு சலிட் அடிக்கவும் என்டர். ஸ்டாப். நம்ம என்ன சொன்னாலும் செய்யுது. எப்பொழுதும் என்னை திட்டிக் கொண்டிருக்கும் என்னுடைய அப்பாவை தூக்கி ரூமில் போட்டு பூட்டவும் என்டர். இங்கே வரவும் என்டர். ஐயோ 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 ஐயோ, சூப்பர். வெளியே விடு அப்பா, சத்த போடாதீங்க. ரோட் அடிக்க விட்டுருவேன். அப்படியே கிடங்க. ஐயோ ஐயோ, எவ்வளவு ஜாலியா இருக்கு. இதை வச்சு நம்ம எதனாலும் செய்யலாம். சார் எங்க வராங்க? சார் 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 சார், நீ ஜோசப் இல்லையா? சார் ஹாய், வணக்கம் சார். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சார். குட் நைட் சார். சார் சார் என்ன சொன்ன? குட் ஈவினிங், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சார். ஒரு வாரத்துக்குள்ள சேர்த்து சொன்னியா? இருக்கட்டும் சார். வெளியில போய் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே ஆட்களை வச்சு விளையாட்டுக்கிட்டு கிடைக்கியா? பொம்மை சார், பொம்மை பொம்மை. பேச மாட்டேனா? பேச மாட்டாது சார். இந்த விளையாட்டெல்லாம் மட்டும் வச்சுக்கிட கூடாது. உங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாங்க? பள்ளிக்கூடத்துல படிக்க மாட்டாங்க, வீட்டுல வந்து டியூஷனுங்க, ஹோம் டியூஷனுக்கு என்ன வர சொல்லி இருந்தாப்ல. சரி சார். இப்போ நான் பாடம் நடத்துறேன். எனக்கா சார்? எஸ் சார். ஸ்கூல்ல தான் பாடம் நடத்துறீங்க. ஒரு வார்த்தை உனக்கு சரியா வரவே மாட்டேங்க. ஐயோ, பள்ளிக்கூடத்துல எல்லா பிள்ளைகளும் அழகா அந்த வார்த்தையை சொல்லி உன்னால சொல்ல முடியல. இப்ப சொல்லித்தாரேன். வாழைப்பழம் சொல்லு பாப்போம். மறுபடியும் சொல்லுங்க சார். வாழைப்பழம். வாயபயம். வாயபயம். வாழைப்பழம். வாயைப்பயம். வாழைப்பழம். வாயைப்பயம். சார் மறுபடியும் சார். சார் நான் சரி பண்ணி விட மாட்டேன். இன்னைக்கு விட மாட்டேன். இன்னைக்கு அண்டு நீ தப்பிக்க முடியாது. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த வாழைப்பழத்தை வாயிலிருந்து சரியா சொல்லாம விடவே மாட்டேன். வேகமாக பேசும் என்னுடைய ஆசிரியரை அடித்து தூக்கி வெளியே வீசும் என்டர். என்னடா என்னடா இங்கே வரவும் என்டர். யார்கிட்ட
இல்ல யார்கிட்ட கேட்க இல்ல கொஞ்சம் எவ்வளவு பேசு வாழைப்பழம் வர மாட்டேங்குது வாய பையன் வருது அதுக்கு என்ன முடியும் Solomon? மாமா என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மா அப்பா வாங்க. அப்பா ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே. நீ வரேன்னு சொன்னீங்களோ Yes. அதான் வெயிட் பண்ணி அப்பாவும் நானும் ஒண்ணா படிக்கிற காலத்துல இருந்தேன். அப்பா ஒரு பக்கம் விஞ்ஞானி ஆகணும் ஆயிட்டான். நான் மிலிட்டரி ஆபீசர் ஆகணும்ட்டு நான் மிலிட்டரி ஆபீசர் ஆயிட்டேன். சரி, ஏதாவது மிலிட்டரிக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கலாம்னு சொல்லும் போது உங்க அப்பா அழகா ஒண்ணு கண்டுபிடிச்சு கொடுத்தான். இந்த தோட்டாவை துப்பாக்கியில நீங்க போட்டு அடிச்சீங்கன்னா அங்க இருந்து அதை சொலன்று போய் எதிரின் தலையை தாக்குண்டு ஒரு நாள் அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அப்படி சொலன்று போய் நம்ம இந்திய ராணுவ தலையே தாக்கிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் அவன் சொன்னான், இனிமே நான் கரெக்டா கண்டுபிடிப்பேன். போன் பண்ணி சொன்னான், கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம நாட்டுக்கு தேவையானது நன்மையை செய்யக்கூடியதுன்னு என்ன கண்டுபிடிச்சா எங்க உங்க அப்பா நீங்க போயிட்டு பிறகு வாங்க மாமா ஆமா மாமாவுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிற நீ அது சும்மா அடிக்க முடியாது மாமா Who is that? ஏன் வந்து எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கல? ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டு? அது சொல்லி கொடுக்கலாம்ல. எங்க மாமா மிலிட்டரி ஆபீசர், அவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கணுங்கிற ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. சொல்லி சொல்ல என்னது? நீ பக்கத்துல போய் பாருங்க சொல்லி கொடு. நீ பாருங்க சொல்லி கொடுங்க சல்யூட் அடிக்க சொல்லு. வேகமாக பேசும் என்னுடைய மாமாவை கக்கூசில் போட்டு போட்டுவீங்க நல்லா பேசிட்டு இருக்கு. ஏன்னா யார் தெரியுமா? மிலிட்டரி ஆபீசர். இங்கே வரவங்க கிடங்க ஆஹா இத வச்சு என்னெல்லாம் செய்ய போறேன் என்ன பார்த்து எல்லாருக்கும் பயப்படும் என்னடா லேட் ஆயிட்டுடா மேட்ச் ஆரம்பிக்கும் போது டாஸ் போட்டாச்சா பாரு அது நான் வீட்ல இருந்து பாத்துக்கிறேன் நாளைக்கு லேப் வாங்க போ டேய் என்னடா சொல்ற டேய் டோர்னமெண்ட் எனக்கு அதை விட முக்கியமான மேட்ச் இருக்கு என்ன மேட்ச் அவன் என் ஃப்ரெண்டுங்கிறதால உனக்கு சொல்லித்தரேன் என்ன இப்ப பாரு இந்த லேப்டாப் எங்க அப்பா கண்டுபிடிச்சது அப்படியா ஆமா சமஸ்டப்பா எங்க அப்பா கண்டுபிடிச்சதுடா சத்தம் கேக்குது அது மாமா அது சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிடு இத நான் என்ன சொன்னாலும் செய்யும் அப்படியா ஆமா த்ரோவர் பத்தியா ஆமா அதை ஏக்குறதுக்கு இங்கதான் ஆப்ஷன்ஸ் இருக்கு சரி என்ன ஆப்ஷன் இப்போ என்ன சொல்றது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துங்க ஜோசப் ஆகிய எண்ணெய் ஜோசப் ஆகிய உன்னை வெளியில் தூக்கி வீசவும் சரி அப்படி டைப் பண்ணிட்டா இந்த என்டர் பட்டன் இருக்கு பாத்தியா இது அமுக்கு இந்த என்டர் பட்டன் இது யாரு சயின்டிஸ்ட் அப்பா தூக்கி போட்டா. ஏய் தம்பி காப்பாத்து. ஏய் மிலிட்டரி காப்பாத்துங்க. நல்லதுக்கு கண்டுபிடிச்சா அந்த மிலிட்டரி ஆபீசர் எப்படி நடந்து வந்தேன்? டாய்லெட்ல தூக்கி போட்டு இப்படி நடக்க வச்சுட்டாரு. எங்க கல்வழியே சொல்லி காமி. இதுல என்னமோ பண்ணானே, இவ்வளவு நேரம் கீழே விழுந்து கிடந்த வாழைப்பழம் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்து தூக்கி அடிச்சுட்டான். வாழைப்பழத்தை வரைக்கும் விழுந்த மாதிரி விழுந்துட்டீங்களோ வாத்தியார் இப்படி விழுவேன். ரோபோக்களும் இங்கே வரும் ரோபோக்கள் அது இயக்குறதுக்கு கண்டுபிடிச்சேன். ஆனா அவரை பாரு இப்படி அநியாயம் பண்ணிட்டானே. சாலமன் அத வர பாரு. நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னி அது இதுதானா? இதுதான் பா. வாடாங்க. மாமாவால நிமிர முடியல. நல்லதுக்கு பயன்படுத்துன்னு சொன்னா இப்படி எல்லாரையும் பாடுபடுத்துறதுக்கு இதை பயன்படுத்திருக்கிறா. ஏன்டா இப்படி பண்ண? உனக்கு தெரியலன்னா எப்போதுமே அது கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது என்ன, இது எப்படி, இது எப்படி பயன்படுத்தலாம்? வினா உள்ளவர்களா இருக்கணும். சும்மா இஷ்டமோல எல்லாம் செஞ்சுட்டு இருக்க கூடாது. அலர்ட்டா இருக்கணும். புரியுதா? ஆமா. வேலையா இருந்திருக்கா. படிக்கிறதுக்கு தானே பயன்படுத்தி இருக்கணும். நீ வேஸ்டா பயன்படுத்தி நல்ல பாடம் கேட்டு அதை அழகா சொல்லி கொடுத்துருக்கணும். சரி, ரொம்ப டயர்டா இருக்கு தம்பி. நல்ல வேலை வந்து காப்பாத்தலாம். ஒரு காஃபி ரெடி பண்ண சொல்லுவோமா? எல்லாருக்கும் காஃபி ரெடி பண்ணவும் என்டர். ஓகே சூப்பர். அப்ப டைனிங் டேபிள் எல்லாம் இருக்கு, நம்ம குடிச்சுக்கலாம். ஆமா, இப்படி பயன்படுத்தணும்.
போதும்